சூப்பரான ஒரு ஹைதராபாத் சிக்கன் பண்ணலாமா? இந்த சிக்கனை 20 நிமிஷம் 40 நிமிஷத்துல மேரினேட் பண்ணி இன்னொரு 20 நிமிஷத்துல குக் பண்ணி எடுத்து 40 மினிட்ஸ்க்குள்ள சூப்பரான காரமான ஒரு ஹைதராபாத் சிக்கன் பர்ஃபெக்டான ஒரு பராட்டாவோட எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு பவுலில் சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கன் எடுத்துகிட்டு கேஷ்யூ பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளியோட பியூரி, தக்காளியை வந்து நல்லா அரைச்சி பியூரியாக போட்டுக்கோங்க. கேஷ்யூவையும் நல்லா ஊற வச்சு அரைச்சி பேஸ்ட்டாக போட்டுக்கோங்க. டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், சால்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் ஆஃப் மேரினேஷன் ப்ராசஸ் என்னதுன்னா சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், க்ரீன் சில்லி சாஸ் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 40-45 நிமிஷம் முடிஞ்சால் 1 hour கூட ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா மேரினேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சிக்கனே வந்து பியூர் அண்ட் பியூர் மசாலாஸ் அண்ட் மேரினேஷன் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் ஃப்ரைட் ஆனியன்ஸ் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஆப்ஷனல் தான், இது வந்து அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் அது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும், நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு 1 hour மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மெயின் டிஷ் பண்ணிட்டோம், அதுக்கு இன்னொரு மெயின் டிஷ் பண்ண போகிறோம். அது என்னதுன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு லச்சா பராட்டா ஆர் நான். அதுக்கு மைதா மாவை நல்லா பிசைஞ்சு கொஞ்ச நேரம் 10-15 நிமிஷம் ஈரத்துணி போட்டு மூடி வச்சு நல்லா உருட்டி கொத்தமல்லியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு சேர்த்து உருட்டி ஒரு பேனில் தண்ணி தெளித்து ஒரு சைடு மட்டும் குக் பண்ணி பேனை திருப்பி ஹீட் பண்ணி குக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்கள் நான் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம சிக்கன் குக் பண்ண போகிறோம். அதுக்கு பேனில் எண்ணெய் விட்டு இந்த மேரினேட் பண்ண சிக்கனையும் சேர்த்து நல்லா ஒரு 20-25 நிமிஷம் சிக்கன் நல்லா பர்ஃபெக்டாக குக் பண்ணி கடைசியாக க்ரீம் போட்டு இறக்குனீங்கன்னா உங்கள் ஹைதராபாத் சிக்கன் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.